நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் துரை வைகோ போட்டியிடும் நிலையில் திமுக மற்றும் மதிமுக நிர்வாகிகள் மத்தியில் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதால் தேர்தல் பணியில் திமுகவினர் ஆர்வம் காட்டாமல் இருக்கின்றனர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் எழுதியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆளுங்கட்சியான திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்து பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 இடங்களை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதி எடுத்துள்ளார். இதற்கான கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு கூட்டணி கட்சியினர் வெற்றிக்கு உழைத்திட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியுள்ளார் அப்படின்னு தகவலும் வெளியாக இருந்தது. ஆனால் திருச்சி தொகுதியில் திமுக மதிமுக இடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது அப்படின்னும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை தங்களுடைய சின்னமாக பம்பரம் அல்லது சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் திருச்சி மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தின் போது திமுக மதிமுக இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கு. அதாவது அங்கு பேசும்பொழுது துரை வைகோ அவர்கள் எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், எங்களுக்கும் சரி எனக்கு அப்பாவுக்கும் சரி கலைஞர் அவர்களை ரொம்பவே பிடிக்கும், அவர் கூட பல வருடங்களாக பயணித்திருக்கிறோம், அவருடைய கொள்கைகள் எல்லாமே எங்களுக்கு பிடித்தவைதான், ஆனால் நாங்கள் போட்டி என்று வந்துவிட்டால் எங்களுடைய சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இதனால மேடையில் அமர்ந்திருந்த அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் அதிருப்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போது கூட்டத்தில் அமர்ந்திருந்த திமுக கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் துரை வைகோவிற்கு தேர்தல் பணியாற்ற மாட்டோம் என உறுதியாக கூறிவிட்டனர் அப்படின்னும் இதையடுத்து நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த துரை வைகோ வந்தபோது திருச்சி பகுதி அமைச்சர்களான KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் வரவில்லை. மேலும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் திமுகவினரும் கலந்து கொள்ளவில்லை. திருச்சி திமுகவினர் துரை வைகோ மீது அதிருப்தியில் இருப்பதால் தேர்தல் பணியாற்றவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு விஷயம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம TPD நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.